பொங்கல் அன்றைக்கி எடுத்தது தான். ஆக்சுவலாக அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. நான் பொங்கல் வந்து ஈவினிங் தான் வச்சேன். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி இங்கே ஆஃபீஸ் யாருக்கும் லீவ் கிடையாது. அதனால் ஈவினிங் தான் வச்சேன். பொங்கல் பானை வந்து நம்ம சாப்பாடு வைப்போமே அதில் தான். ஏன்னா இதுக்குன்னுள்ள பாத்திரமெல்லாம் ஊரில் தான் இருக்குது. சரின்னு தமிழ் கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் தான் பொங்கல் வச்சோம். அவங்க வர டைம் பார்த்து பொங்கல் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கல் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அதில் ஊற்றி நல்லா பொங்க விட்டுட்டு பச்சரிசி அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கால் இது வெந்ததுக்கப்புறம் வெல்லமையும் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு கப் அளவு தான் அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நெய்யை வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். தாளித்து எடுத்துகிட்டு அதையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் டேஸ்ட் பார்க்கக்கூடாது நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சு படைச்சிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்து ஷேர் பண்ணி எங்களுக்கு பொங்கல் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.